முனியப்பன் பேசுகிறேன்ப்பா. எப்பா 9 மணி டைம் ராஜபாளையம் காந்தி சிலையில் கொண்டு போய் உட்கார வச்சுருந்தேன். அதில் 2 பேர் உட்காந்துக்கோங்க. 1 மணி நேரம் டைம் போட்டிருக்காரு கடவுள். புரியுதா? அது 8 ஓலைச்சூடு கணக்கு இப்போ தான் வருது வெளியில். அதில் காந்தி சிலையில் உட்காந்தேன்னா பேப்பர் பூரா அச்சடித்த பேப்பர் பூரா உள்ளே இப்போ மாட்டிடுவான். ரத்தம் குடல் ரத்தம் பூமி சிந்து மூட்டம்பாப்பா. இந்த பேப்பர் வச்சுதான்ப்பா அடிக்கணும். அதான் கணக்கு. அடிச்சிரு. ஏன்னா உட்காந்துட்டேன் அமோகமாக இருக்கா. காலையில் எப்படா குளிப்பாட்டுவார் ஈஸ்வர மகன் குளிப்பாட்டுவார் பையன் அப்படின்னு நீ நினச்சிக்கிட்டே இருக்க. குளிப்பாட்டிடுவோம், கவலைப்படாத. பால் சாப்பிட்டு 2 பேரும் அமோகமாக போய் உட்காந்துக்கோங்க. எங்கே? காந்தி சிலை நோட்டு, காந்தி நோட்டு, சரியா? அச்சடித்த பேப்பர் நோட்டு. கண்டார வலிமை பாலாக்க வந்த குதிமை 7 ஜென்மத்துக்கு அப்புறம் கைலாசத்துலேருந்து இவனை இந்த நோட்டில் உட்கார வைக்கிறது கடவுள் தான். அது 8 உள்ள கணக்கு, ஓலைச்சோடு கணக்கு. உட்காந்துட்டு காந்தி பேப்பரில் உட்காந்தாச்சுன்னா அவ்வளோதான் நொறுங்கி போவான். இவனே நொறுங்கி போவான். கைலாசத்தில் பின்னாடி ஆட்டுதானா யார்? சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ. எப்பா எல்லாம் அங்கே கூட்டி பெருக்கு தான். ராஜபாளையம் வட்டாரம் பூரா நமக்கு ஜனநாயக ஓட்டு முத்திரை புளுத்தி போடுவானே. மூளையை திருப்பிட்டு இவனை குடுப்பில் 4 மிதிக்கிற அளவுக்கு விட்டுரு. சனி உட்காந்து ஆட்டினா 10 பேர்த்து மேலே நீ உட்காந்தானே இவனை அடி திருப்பி விடலாம். அதான் கணக்கு. அதான் வேணுங்களுக்கு தெரியாது. இவன் ஏன்னா அந்த நோட்டு மயக்கத்திலே போவான். நம்ம குடவுனில் சேர்த்து வச்சுருக்கோம், அங்கே விதைச்சி வச்சுருக்கோம், வட்டி கடை வார கடை கொடுத்து வச்சுருக்கோம்னு அப்படியே மேந்தே போவான். இதெல்லாம் நம்ம ஓட்டு முத்திரை வாங்கி அடிச்சிடலாம் அப்படின்னு. அப்போ அந்த ஓட்டு முத்திரையில் நீ உட்காருத. எது அந்த ஜனநாயகம் புளித்தி ஓட்டு போடுறான். அந்த பேப்பர் வாங்குதானா அச்சடித்த பேப்பர் காந்தியில் உட்காருத நீ. இல்லை காந்தி மகாத்மா காந்திங்கல. அதான் காந்தி சிலை. தெற்கு பாளையம் ராஜபாளையம் பூரா நொறுங்கி கந்தல் கோலமாக போகும். 3/4 சாத்தியம் சுடுகாட்டு எரிப்பு, முள்ளு மாதிரி குத்தி போகும்டா. பேப்பர் அச்சடித்த பேப்பர் போட்டாச்சுடா. வர்றப்ப தீ மாதிரி பிடிக்கும்டா. 3/4 சத்தியம்டா.